ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ப்ரூச் பின் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரூச் பின் கிளாஸுக்கு நான் பேபி ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நம்ம ட்ராயிங் பண்ணி வச்சுக்கலாம். இதோடைய சைஸ் வந்து 1.5 இன்ச். ஓகேவா? ஸோ மேலேருந்து கீழே வரையுமே 1.5 இன்ச் அளவுக்கு நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து நம்ம B7000 க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அதை அப்ளை பண்ணினதுக்கப்புறமா நார்மல் ஜர்தோசியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உள்ளே வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், எப்படியெல்லாம் அந்த ஷேப்பு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? இதே மாதிரியே நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதே அளவுக்கு நம்ம இந்த ஜர்தோசியை வந்து நம்ம பெண்ட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷார்ப்பான ஒரு டூல் வச்சு நம்ம பெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே பெண்ட் பண்ணி வச்சு நீங்கள் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு தேவையான அளவுக்கு வச்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து புரியுதா எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது? இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம டைம் எடுத்து பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து சூப்பராக வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸோடைய ஃபுல் டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமாவே சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் இப்போது ஜர்தோசியை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ 2 சைடுலேயுமே அந்த ஷோல்டர் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நான் கிளிப் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கிளிப் ஸ்டோனுக்கு வந்து B7000 க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறோம். அது மேலே ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ உள் சைடு வந்து அந்த ஜர்தோசிக்கு உள் பக்கம், ஸோ வெளிப்பக்கம் கிடையாது, உள் பக்கமாக வந்து நம்ம ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணினதுக்கப்புறமா ஸ்டோன் செயினை எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் அந்த ஸ்டோன் செயினை வந்து கட் பண்ணாமல் லாங்காகவே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ லாங்காக எடுத்துகிட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் அந்த இடத்துல கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உள்ளே வந்து நம்ம B7000 க்ளூவை வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து சுகர் பீடை வந்து நான் ஒரு சுகர் பீடாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பீட்ஸ்லாம் வந்து ஈவனாக வந்து இருக்கும். அதனால் 1 by 1 வந்து நான் சுகர் பீடை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து இதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு லைனாக பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி ரேண்டமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் ஓகே. ஆனால் பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருக்கக்கூடிய ட்ரெஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இதோடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த கேப்பு எதுவுமே தெரியாத அளவுக்கு நம்ம சுகர் பீடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். சரியா? இப்போ மேலே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து இருக்கக்கூடிய இடத்துலையுமே வந்து நான் B7000 க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஜர்தோசியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஜர்தோசி இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நல்லா ரவுண்டாக வந்து வரணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பேபி ட்ரெஸ்லாம் எப்படி புஃப்னு இருக்குது அந்த மாதிரி வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த இடத்துல நான் ஜர்தோசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஜர்தோசி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். எப்படி வந்து நம்ம அந்த ஜர்தோசியை ஈவனாக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரியே வந்து நீங்கள் ஈவனாக கொண்டு வந்துக்கோங்க. இப்போ ஜர்தோசிக்கு உள்ளேயே வந்து நம்ம ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோன் செயினுமே வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஸ்டோனுக்கு வந்து நம்ம கை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா?
கை வச்சுட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டர் வச்சு நீங்கள் அந்த ஸ்டோனை வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கட் பண்ண முடியலன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டோனை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கட் பண்ணி வச்சதுக்கு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரியே வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த 2 மெத்தடுமே வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே வச்சு கட் பண்ணதில் எனக்கு வந்து கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு. இப்போ அந்த இடத்தெல்லாம் வந்து நான் கரெக்டாக அலைன் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ இதே மாதிரியே வந்து நீங்களும் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு உள்ளே வந்து நம்ம க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கோல்டு கலர் ஜமிக்கி தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜமிக்கியை வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஜமிக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜமிக்கியை வைக்கிறோம். அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஜமிக்கியை வைக்கிறோம். ஓகேவா? நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே தெரியும். ஒரு ஜமிக்கி மேலே இன்னொரு ஜமிக்கி, ஒரு ஜமிக்கி மேலே இன்னொரு ஜமிக்கின்னு 1 பை 1 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாவே கரெக்டாக வந்து இருக்கும் நமக்கு. அது வந்து பார்க்குறதுக்கு ஈவனாகவும் இருக்கும், கேப்பும் இருக்காது. சரியா? அடியில் வந்து நம்ம ஷீட்டு வந்து தெரியாத அளவுக்கு நெருக்கமாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே 1 பை 1 வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஜமிக்கியை வந்து ஃபில் பண்ணிட்டோம்னா இந்த பேபி ட்ரெஸ் வந்து அவ்வளோதான். இதோடைய ஃபைனல் லுக் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இப்போ ஒரு பேபி ட்ரெஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதோடைய பேக் சைடில் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுடைய அவுட்லுக் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு ட்ரெஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.